السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أما بعد. قال الله تبارك وتعالى في محكم تنزيل وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضله بسم الله الرحمن الرحيم. وإذ قال إبراهيم ربي أرني كيف تحيي الموتى قال أولم تؤمن قال بلى ولكن ليطمئن قلبي قال فخذ أربعة من الطير فصرهن إليك ثم جعل على كل جبل منهن جزءا ثم ادعهن يأتينك سعيا واعلم أن الله عزيز حكيم. صدق الله العلي العظيم وصدق رسول النبي الكريم ونحن على ذلك من الشاكرين والشاهدين والحمد لله رب العالمين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني ويفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. اللهم صل على سيدنا محمد طب القلوب دوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وبارك وسلم عليه. புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சலாத்தும் சலாமும் கருணையும் ஈடேற்றமும் நமது நாயகம் நற்குணத்தின் தாயகம் நபிகளங்கள் பெருமானார் ரசூலே அக்ரம் தாஜிதாரே மதீனா சர்வரே காயினார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தினர்கள் சஹாபாக்கள் தாபீன்கள் தபா தாபீன்கள் ஷுஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக மூமின்களான முஸ்லிம்களான நாம் அனைவர் மீதும் இன்றும் இனி என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாதங்களிலேயே சிறப்பிற்குரிய தில் ஹிஜ்ஜாவினுடைய மாதத்தில் அதிலும் வலயாலின் அஷ்ரின் 10 நாட்கள் மிகவும் மேன்மைப்படுத்தப்பட்ட நாட்கள் என்று அல்லாஹு தஆலா சொன்ன அந்த 10 நாட்களிலும் குறிப்பாக மிக மிக வருடத்திலேயே ஆக மிக முக்கியமான நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய துல்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 9, 10, 11, 12, 13 ஆகிய 5 நாட்கள். இந்த 5 நாட்களுடைய மகத்துவமும் சிறப்பும் ஒரு மனிதனுக்கு தெரிந்துவிட்டால் அந்த நாட்களில் அமல் செய்வதை விட்டுவிடவே மாட்டார்கள். அவ்வளவு நன்மைகள் இந்த நாட்களில் கொடுக்கப்படுகிறது. எனவேதான் மனிதர்கள் தப்பி தவறி கூட இந்த நாட்களில் அவர்களுடைய இயல்புக்கு தகுந்தாற் போன்று தவறுகளிலோ பாவங்களிலோ குற்றங்களிலோ ஈடுபட்டு விடக் கூடாது என்பதில் அல்லாஹும் ரசூலும் மிகுந்த கவனத்தோடு இந்த நாட்களை பற்றி குறிப்பிடுகிறார்கள். முதலாவதாக ஹஜ்ஜை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அல் ஹஜ்ஜு அஷ்ஹுரும் மஅலூமாத் ஃபமன் ஃபரல ஃபீஹின்னல் ஹஜ்ஜ வலா ரஃபஸ வலா ஃபுசூக வலா ஜிதால ஃபில் ஹஜ் என்று சொல்வான். குறிப்பிட்ட அந்த நாட்களில் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய வார்த்தைகளில் பாவமான வார்த்தைகளை பேசிடாதீங்க, சண்டையிடாதீர்கள், நாகரீகமற்ற பேச்சுக்களை பேசிவிடாதீர்கள் என்பதாகவெல்லாம் அல்லாஹு தஆலா அடுக்கடுக்காக சொல்வதின் காரணம் இந்த நல்ல நாட்களில் கூட
நீங்கள் என்ன செய்து விடாதீர்கள், பாவங்களின் பக்கம் நெருங்கி விடாதீர்கள், ஆகாத வார்த்தைகள் பேசி விடாதீர்கள் என்பதாக அல்லாஹும் ரசூலும் மிகுந்த கவனமாக வலாரி ஜிதால ஃபில் ஹஜ், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற கூடாதுன்னு சொல்லுவாங்க. நமக்கு பொதுவாகவே தெரியும், அதாவது சாதாரணமா மனுஷன் இருக்கிற நேரத்தை விட பிரயாண நேரத்துல நிறைய நெருக்கடிகளை சந்திப்பான். அதனாலதான் அரபியில சொல்லி வச்சாங்க, சஃபரு அஸ்ஸஃபரு கிச்ஆத்தும் மினன் நார், பயணம் என்பது நரகத்தின் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். பயணம் என்பது நரகத்தின் ஒரு பகுதி. எப்படிப்பட்ட ஆளு என்ன செய்வாங்க, பயணத்துல ஏதாவது ஒரு வகையில டென்ஷன் ஆயிடுவாங்க. ஒண்ணு, பயணத்துல நாம நடைமுறையாக பயணத்திலேயே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு பேருந்து நிறுத்தத்துல நிக்கிறோம், ஒரு பேருந்து வருவதற்காக வேண்டி காத்திருக்கிற பொழுது, எதுக்குதான் கூட ஞாபகம், பேருந்து நிறுத்தத்தில் காத்திருக்கின்ற பொழுது பேருந்துடைய வருகைக்காக வேண்டி காத்திருக்கிறோம், பேருந்தினுடைய வருகைக்காக வேண்டி காத்திருக்கிறோம். வருகின்ற பொழுது பேருந்து அங்கிருந்து வருகின்ற பொழுது இருக்க இல்லாமல் நிரம்பி வழிந்து கொண்டு வந்தால் என்ன சொல்லுவான், இவ்வளவு நேரம் கழிச்சு வருது, ஆனா இதுல ஒரு சீட் இல்லை, அதனால ஏற மாட்டோம். சரி, அடுத்தடுத்து வரக்கூடிய பேருந்துகளில் சற்று கூட்டம் குறைவாக இருக்கிறதை பார்த்து ஏறிட்டார். எல்லா சீட்லயுமே ஆள் இருக்கு, எல்லா சீட்லயுமே ஆள் இருக்கு. ஒரே ஒரு சீட்ல உட்காருவதற்கு போனால் அங்கே நெருக்கி கொண்டு மூவர் அமர வேண்டிய இருக்கையில் இருவர் அமர்ந்திருக்கிறார்கள் என்று சற்று கனத்த உருவமா. அப்ப என்ன நினைப்பாரு இவரு, போய் இந்த ரெண்டு பேருக்கு இடையில தான் நான் உட்காரணுமா, போய் இறங்குற வரைக்கும் நசிக்கிடுவாங்களே இந்த ரெண்டு பேரும் சொல்லி, என்ன சொல்லுவாங்க, நசிக்கிடுவாங்களேன்னு சொல்லி நொந்து போய் நிற்பார். சரி, அதுக்கு அடுத்து என்ன செய்வாரு, கொஞ்சம் தாராளமாக இருக்கிற நேரத்தில் இந்த எங்கேயாவது 2-3 பேர் இருக்கிற சீட்ல 2 பேர் கொஞ்சம் மெலிந்த உடல் உள்ளவராக இருந்தா அந்த 2 பேருக்கு இடையில ஒருத்தர் இவர் இறங்கிட்டா நல்லா இருக்குமேன்னு சொல்லி மனிதனுடைய மனநிலையை பற்றி வர்ணிக்கிறார்கள். இதை விட அது சிறந்தது, அதை விட இது சிறந்தது என்பதாக மனிதர்கள் ஒன்றை ஒன்று எடை போட்டு பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஆக சொல்ல வந்த விஷயம், பிரயாணம் என்பது எப்படிப்பட்ட மனிதனை என்ன செஞ்சிட, கொஞ்சம் கொஞ்சம் கோபத்துக்குள்ளாக்கி, நம்ம வார்த்தையில சொல்ற மாதிரி டென்ஷன் ஆக்கி விட்டுரும். அதிலும் ஹஜ்ஜினுடைய பிரயாணம் என்பது, அந்த பிரயாணத்தில் எத்தனையோ விஷயங்களை, நேற்றைய தினம் கூட ஒரு விஷயத்தை சொன்னார்கள், ஹஜ்ஜுக்கு புறப்படக்கூடிய ஹாஜிகள் எந்த விஷயம் அவங்கள்ட்ட இருக்கோ இல்லையோ, முக்கியமாக அவர்களுக்கு இருக்க வேண்டியது சகிப்புத்தன்மையும் பொறுமையும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் என்பதாக சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இருக்க வேண்டும் என்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி இருந்தால்தான் அவர் ஹஜ் முடிக்க முடியும். நாம் கேள்விப்படுகிறோம், ஹஜ்ஜுடைய பயணங்களில் செல்லக்கூடியவர்களில் சக பயணிகளிடம் எரிந்து விழுவதும், பயண ஏற்பாட்டாளர்களிடத்திலே குறைகளை சொல்லிக் கொண்டே இருப்பதுமாக அந்த புனித பயணத்தை கூட மனிதர்கள் அடிப்படையிலே பொறுமை இழந்து நன்மைகளை இழந்து வந்து விடுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த நாளில் குறிப்பாக இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பிறை 9 ஆரம்பித்து 9, 10, 11, 12, 13 இந்த 5 நாட்களிலும் நாம் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி மிகவும் விலாவரியாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் விலாவரியாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விஷயங்களில் நாம் நன்மை செய்கிறோமோ இல்லையோ, எந்த குற்றமும் தீமைகளும் செய்து விடாமல் இருப்பது மிகுந்த அவசியமாக இருக்கிறது. அதனாலதான் இந்த 5 நாட்களும் ஹாஜிகள் அல்லாதவர்கள் என்ன செய்யணும், இந்த ஊரில் இருக்கக்கூடிய நமக்கெல்லாம் இந்த துல்ஹிஜ் மாதத்தினுடைய பிறை 9 ஆரம்பித்து 5வது நாளுடைய அசர் வரைக்கும் சுமார் 23 வக்துகள் தக்பீர் சொல்ல வேண்டும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்து என்ற இந்த தக்பீர்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் என்பதாக சொல்லப்படுவது. ஏனென்றால் இந்த நாட்களில் நீங்கள் அசந்தும் கூட என்ன செய்து விடக்கூடாது, தவறிழைத்து விடக்கூடாது.
மனிதனுடைய நிலை இருக்கிறதே, சின்ன சின்ன சூழ்நிலை ஏற்பட்டால் தவறிழைத்து விடக்கூடிய மனிதனாகவே இருக்கிறார். இதனுடைய நம்முடைய வரலாற்றினுடைய துவக்கத்திலிருந்து நாம் பார்க்கிறோம், மனிதனை தவறின் பக்கம் இழுக்கக்கூடிய ஷைத்தான் ஆகிறவன் மனிதனை இறைவனை நெருங்க விடாமல் செய்வான், அமல்களை செய்ய விடாமல் செய்வான், தான தர்மங்கள் செய்ய விடாமல் செய்வான், தொழுகையின் பக்கம் நெருங்க விடாமல் செய்வான். அத்தனையும் நம்முடைய அமல்களின் ஆர்வத்தை குறைத்து ஷைத்தான் ஆகிறவன் நம்மை கெட்டவர்களுடைய வரிசையிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு முயற்சி செய்வான். அப்ப அந்த விஷயங்களை நாம என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்முடைய தந்தை ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துல தான் வச்சிருந்தான். சொர்க்கத்துல எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொன்னால், எதை நினைக்கிறார்களோ அந்த உணவு கிடைக்கும், என்ன ஆசைப்படுகிறார்களோ அந்த பானம் கிடைக்கும். சொர்க்கத்தில் மதுபானம் ஹலால், சொர்க்கத்தில் சுவனத்து கன்னிகளை திருமணம் முடிப்பது ஹலால். இப்படியாக சுவனத்தின் சுகபோகங்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா ஆகுமாக்கி வைத்திருந்த பொழுது, வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த ஒரு மரத்தின் பக்கம் நீங்கள் நெருங்க வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொன்ன பொழுது, ஃபஅஸல்லஹும ஷைத்தானு அன்ஹா ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, ஷைத்தான் என்ன செஞ்சான், படைச்ச ஆதம உனக்கு நெருக்கமாகவே வச்சுக்கணும்னு பாக்குறியா, நான் அவரை கெடுத்து கொண்டு வந்துருவேன்னு சொல்லி ஒரு மாஸ்டர் பிளான் வகுத்து என்ன செய்யறான், அந்த மரத்தினுடைய பழத்தை சுவைக்க வைத்திருக்கிறான். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வரலாறு. அப்ப அதை சாப்பிட்ட உடனே என்ன ஆச்சு, ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் நம்முடைய அன்னை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொர்க்கத்திலே இருந்த பொழுது இயற்கையாகவே அவர்களுடைய மர்ம உறுப்புகள் மறைக்கப்பட்டு தான் இருந்தது. இந்த வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த பழத்தின் பக்கம் நீங்கள் இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம் என்று தடுக்கப்பட்ட மரத்தை எப்பொழுது நெருங்கி அவர்கள் அந்த பழத்தை சுவைத்தார்களோ அப்பவே என்ன ஆயிருச்சு, அவர்களுடைய அந்த மான உறுப்புகள் வெளித்தெரிய ஆரம்பித்தது. ஒவ்வொரு இடமா போய் மறைஞ்சுக்கிறாங்க. ஆதமும் ஹவ்வாவும் ஓடி ஒளிகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொன்னான், ஆதமே நாம் சொல்லவில்லையா இந்த மரத்தின் பக்கம் நெருங்க வேண்டாம், இந்த கனியை சுவைக்க வேண்டாம் என்று சொன்னோமே, நீங்கள் சாப்பிட்டு விட்டீர்கள் என்று சொன்ன பொழுது அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதெல்லாம் நாங்க சாப்பிடாம தான் இருந்தோம், நாங்க சாப்பிடாம தான் இருந்தோம். இந்த இன்னார் இந்த இப்லீஸ் ஆகிற ஷைத்தான் வந்து எங்களை இதை சாப்பிடும்படி ஆர்வப்படுத்தினான், எனவே சாப்பிட்டு விட்டோம். என்ன சொன்னா, ஃபஅக்ரஜஹுமா மிம்மா கானா ஃபீ, சொர்க்கத்திலிருந்து வெளியாகப்பட்டான். மக்களெல்லாம் தெரிந்த சம்பவம். இந்த ஒரே ஒரு குற்றத்தை செய்ததின் காரணமாக ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவனத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு சொல்லப்படுகிறது 40 ஆண்டுகள் வரை அழுது கொண்டே இருந்தார்கள். 40 ஆண்டுகள் இந்த ஒரே ஒரு தவறை செய்ததின் காரணமாக, அல்லாஹ் செய்த விஷயத்தை தடுத்த விஷயத்தை செய்துவிட்ட காரணத்திற்காக 40 ஆண்டுகள் அழுது கொண்டிருந்தவர்களை அல்லாஹு தஆலா மக்காவிற்கு அருகிலேயே சந்திக்க வைத்தார் என்பதாக வரலாறு. அப்ப 40 வருஷம் ஒரு நபியை அழுக வைக்கிறான்னு சொன்னா, ஏன் அந்த இடத்துல அவங்க செஞ்ச குற்றம் என்ன, ஷைத்தான் ஆகிறவன் அவர்களை கெடுத்துட்டான், வெளிகெடுத்தான். சாப்பிடக்கூடாத ஒரு விஷயத்தை சாப்பிட வச்சு சொர்க்கத்தை வச்சு வெளியே கொண்டு வந்துட்டான். சரி, இதற்கு அடுத்தபடியாக வரிசையாக நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதத்தினுடைய கதாநாயகராக திகழக்கூடிய ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு குழந்தையே இல்லை. எப்ப குழந்தை பிறக்குது, கிட்டத்தட்ட 70-80 வருஷத்துக்கு அப்புறம் குழந்தை பிறக்குது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கும் போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 70 வயசுக்கு மேல ஆயிருச்சு. அப்ப இஸ்மாயில் நபிய 70 வயசுக்கு மேல ஒருத்தருக்கு ஆம்பளை புள்ள பிறந்தா எப்படி இருக்கும்? நம்மளுடைய காலத்திலேயே பார்த்துக்கிறோமே, ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷத்துக்கு பிள்ளை இல்லைங்க, 5 வருஷத்துக்கு பிள்ளை இல்லை. 5 வருஷம்லாம் ஆக வேணாம், ஒரே 1 வருஷம் தாண்டினா போதும். கேட்பாங்க உடனே, என்னங்க உங்க பிள்ளை கல்யாணம் ஆயிடுச்சு சும்மாதான் இருக்குதா? இது ஒரு கேள்வி. என்ன செய்வாங்க, 10 மாசம் கூட ஆயிருக்காது, கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் ஆயிருக்காது. என்ன செய்வாங்க,
என்னம்மா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். உன் பிள்ளைய கட்டி கொடுத்தியே நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சும்மா தான் இருக்கா? சும்மா தான் இருக்கேன், அப்புறம் என்ன பண்றது? இது ஒரு கேள்வி. அவங்களே சும்மா இருப்பாங்க. யாரு? திருமணம் முடித்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களே அமைதியாக தான் இருப்பாங்க. ஊர்ல உள்ள மற்றவங்க எல்லாம் போய் இன்னும் உங்க பிள்ளை சும்மா தான் இருக்குதா, சும்மா தான் இருக்குதா, கல்யாணம் ஆகின்னு 1 வருஷம் தான் நாங்க, அது என்னங்க அவசரம்? அப்ப ஒரு 5 வருஷத்துக்கு பிள்ளை இல்லைன்னு வச்சுக்கிறோம். 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. 5 வருஷம் கழிச்சு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்குது. அந்த பிள்ளைய தரையில விடுவாரா? அவன் காலை தரையில விட மாட்டார். என் தங்க பிள்ளைம்பாரு, வைர பிள்ளைம்பாரு தூக்கிட்டே திரிவாரு. எங்க போனாலும் தோல் மேல அந்த பிள்ளை இருக்கும். குழந்தை இல்லாமல் சில ஆண்டுகள் கழித்து குழந்தை பெறுவோரிடத்துல அந்த குழந்தையினுடைய அருமையை கேட்டு பாருங்க. விடமாட்டாங்க. அந்த பிள்ளைய கொசு கடிக்க விட மாட்டாங்க, எறும்பு கடிக்க விட மாட்டாங்க. அவ்வளவு பாதுகாப்பா இருப்பாங்க. அப்ப 80 வயசுல பிறந்த இஸ்மாயில், இப்ராஹிமுக்கு பிறந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கண்ணும் கருத்துமாக வளர்த்து கொண்டிருக்கிற பிள்ளை. அந்த பிள்ளைக்கு பிறந்த உடனே அந்த பிள்ளைக்கு கொடுக்கறதுக்கு பால் இல்லை அம்மாட்ட. அல்லாஹ் சொன்னா, இந்த குழந்தையும் தாயும் கூட்டிட்டு போய் மக்காவுக்கு பக்கத்துல வனாந்திர காட்டுல விட்டுட்டு வான்னு சொன்னான். எப்படி இருக்கு? நம்மளாம் விடுவோமா? நம்மள்ட்ட யாராவது சொல்றாங்க உங்க பிள்ளைக்கு முடியல, உங்க பிள்ளைக்கு முடியல, அப்ப யாராவது வந்து சொல்றாரு உங்க பிள்ளைக்கு உடம்பு நல்லா போகணும்னு சொன்னா உங்க பிள்ளையும் உங்களுடைய மனைவியும் கொண்டு போய் உங்க மாமியா வீட்டுல ஒரு 6 மாசம் விடுங்க. அட போயா நீ வேற. இல்லைங்க, கொஞ்சம் நீங்க புரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லுவாங்க? ஏங்க நீங்க வேற விவரம் தெரியாம இருக்கிறீங்க, அதெல்லாம் பிள்ளையும் என் மனைவியும் பிரிய முடியாது, பிள்ளையும் பிரிய முடியாது, என் கூட தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே அல்லாஹ் கட்டளை இடுகிறான், உங்களுடைய பிள்ளையையும் மனைவியும் கொண்டு போய் மக்காவிலே விட்டு வாருங்கள். இன்றைக்கு இருக்கிற மக்கா இல்ல, இன்னைக்கு மக்கா வந்து உலகத்திலேயே ஹைடெக் சிட்டி. இன்னைக்கு மக்கா எப்படிங்க இருக்கு? உலகத்திலேயே ஆக சிறந்த தொழில்நுட்பங்கள் நிறைந்த ஹைடெக் சிட்டி சொல்றாங்க. மக்காவில இருக்கிற மாதிரி குளிர் சாதன வசதி உலகத்துல எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. தரைக்கு கீழே ஏசி வச்சிருக்கிறான். மக்காவை சுத்தி நடக்கிறமே தவாப் இருக்கிறது, அந்த மத்தாப் சுற்றி வரக்கூடிய கற்களுக்கு கீழே ஏசி வைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஊர்ல 32 டிகிரி செல்சியஸ் அல்லது 34 டிகிரி. இந்த வெயில் வந்த உடனே ஆளு பறக்குது. ஆளுகள்லாம் மணியனை கலட்டி எரிகிறாரு, குடை தண்ணியை தூக்கி தலையில ஊத்திக்கிறார், மரத்தடியிலே கட்டில போட்டு படுத்திருக்கிறார். என்னங்க வெயில் தாங்க முடியலைங்கிறார். எவ்வளவு டிகிரி? 32ல இருந்து 34 வரைக்கும் தான் நம்ம ஊர் டிகிரி. சவுதி அரேபியாவோட இன்னைக்கு டிகிரி வந்து 60 டிகிரிங்க. இன்னைக்கு டிகிரியுடைய வெயில் அவங்க 60 டிகிரி வெப்பநிலை. இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வெப்பநிலையில் அங்கே காபாவை சுற்றி வரக்கூடிய ஹாஜிகளுக்கு சவுதியினுடைய அரசாங்கம் கற்களுக்கு கீழே குளிர் வசதி செய்திருக்கிறது. இந்த வெயில்ல கூட 12 மணிக்கு நடக்கும் போது காலில் என்ன செய்யாது? சூடு தெரியாது. போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் அந்த நசீபை தருவானாக. ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொன்னா தான் அல்லாஹ் நசீபாக்குவான். அப்ப அப்படிப்பட்ட அந்த காபத்துல்லாஹ் 5000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த விதமான மனித நடமாட்டமே இல்லாத வனாந்தர காட்டுல கொண்டு போய் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியும் பால் குடிக்கிற பிள்ளையும் விட்டுட்டு வர போறாங்க. கூட்டிட்டு போகும்போது சொல்லல, கூட்டிட்டு போகும்போது விட்டுட்டு வர போறேன்னு சொல்லல, வாங்க போவோம்னு சொன்னாங்க. கணவன் கூப்பிடுறாருன்னு சொல்லி அந்த மனைவி பிள்ளைய தூக்கிட்டு வந்துட்டாங்க. கொண்டு போய் சொன்னாங்க, இந்த இடத்தில் உங்களை விட்டு விட்டு வர சொல்லி அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அந்த அம்மா சொன்னாங்களாம், அல்லாஹ் சொன்னால் என்றால் நீங்கள் சென்று வாருங்கள், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொன்னாங்க. இன்னைக்குள்ள மனைவி மாதிரிலாம் ஒத்துக்குருவாங்களா? எங்கேயாவது வெளியூர் கூட்டு போறோம், எங்களுக்கு வெளியூர் கூட்டிட்டு போறோம், ஒரு தண்ணி வசதி கரண்ட் வசதி இல்லாத ரூம்ல இந்த உட்கார்ந்துருமா ஒரு 2 மணி நேரத்துல வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீங்க வெளியே வந்து பாருங்க, இது ஒரு பொழப்பான்னு கேட்க அந்த அம்மா. என்னை விட்டுட்டு நீ பாட்டுக்கு போறியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அங்கே வனாந்தர காட்டில் மனிதர்களே இல்லாத காட்டிலே உங்களை விட்டு விட்டு வந்து வர சொன்னான் அல்லாஹ் என்று சொன்ன பொழுது அன்னை ஹாஜரா சொன்னாங்க, நாங்கள் இருக்கிறோம், அல்லாஹ் பார்த்துக் கொள்வா, நீங்க போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அந்த அம்மாவுடைய அந்த பேணுதல்
இறைவன் மீது இருக்கிற அந்த அசைக்க முடியாத தக்குவாவினால போயிட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. எதுவுமே இல்லை, உண்ணுவதற்கு உணவில்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, சுத்தி பார்க்கும்போது எங்கேயுமே மனித நடமாட்டமே இல்லை. அந்த இடத்துல அந்த அம்மா என்ன செய்யறாங்க, பச்சிளம் பிள்ளைய வச்சுக்கிட்டு பால் கொடுக்கறதுக்கு கூட அந்த அம்மாட்ட பால் இல்லை. அந்த அம்மாட்ட பால் இல்லை. என்ன செய்யறாங்க, அந்த குழந்தை கதறி அழுகிறது. குழந்தையை கீழே போட்டு விட்டு எங்கேயாவது ஏதாவது கிடைக்குமா என்று அந்த தாய் இங்கும் அங்கும் ஓடினார்கள். அன்றைக்கு அந்த ஓடிய ஓட்டத்தை இன்றைக்கும் ஹாஜிகள் ஓடுகிறார்கள். இங்க ஓடுறாங்க. சஃபா மருவாவுக்கு இடையில 7 வாட்டி சை செய்யறாங்க இல்லையா, அந்த பச்சை. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் வந்து கிரானைட் கல், உயர்ந்த கிரானைட் கல் போட்டு உள்ள சுரங்க மாதிரி போட்டு வெயிலே உள்ள நுழையாத மாதிரி குழு குழு குழுன்னு வச்சிருக்கிறான். அதுலயும் 10 அடிக்கு ஒரு இடத்துல கூலிங் ஜம்ஜம் வாட்டர். நம்ம ஊர்ல இருந்து போறத ஆளுகள்லாம் என்ன செய்யுது, அந்த தண்ணியை பிடிச்சி மூஞ்சி கழுவுதுங்க. ஜம்ஜம் தண்ணியை பிடிச்சி. எவ்வளவு அருமையான தண்ணி அது ஜம்சம் தண்ணீர் என்பது. என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மரணத்தை தவிர நீங்கள் எந்த நீயத்தில் அந்த ஜம்சம் தண்ணி கொடுக்குறீங்களோ அந்த தண்ணி, அந்த நோய் சுகமாகும்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட புனித தண்ணியை இங்க இருந்து போறவங்க என்ன செய்யறாங்க, அதை பிடிச்சி காலுக்கு ஊத்துறது, முகத்தை கழுவுறது, இதெல்லாம் பண்றாங்க. அங்க நிக்கிற போலீஸுக்காரங்கெல்லாம் ஆதாமா ஜம்சம், இது ஜம்சம் தண்ணிமா, வேஸ்டா செலவழிக்காதீங்கன்னு சொல்றாங்க. அந்த இடத்துல ஓடுறாங்க இல்லையா 7 தடவை. இந்த ஓட்டத்தை அன்றைக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி ஹாஜிரா அம்மா தன்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது கிடைக்காதான்னு ஓடினாங்க. இந்த பக்கம் சஃபா மலை, இந்த பக்கம் மருவா மலை. இது மேல ஏறி பார்ப்பாங்க யாராவது தென்படுறாங்களான்னு சொல்லி. திரும்ப ஓடியாந்து பிள்ளைய பார்ப்பாங்க. திரும்ப மருவா மலை மேல ஏறுவாங்க. எதுவுமே கிடைக்கல. ஒரு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லை. இப்படியே ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது இங்கே குழந்தை குதிங்காலை வெட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கிறது. அந்த குழந்தையினுடைய குதிங்கால் மண்ணில உதைக்க உதைக்க அங்கே பள்ளம் ஏற்பட்டு அந்த குதிங்காலில் இருந்து தண்ணீர் வருகிறது. அந்த பிள்ளை உதைச்ச இடத்துல இருந்து தண்ணி கொப்பளிக்குது. இந்த அம்மா பார்த்துட்டு ஒடியாறாங்க. ஆஹா, பிள்ளை காலில இருந்து தண்ணி வருதே, இது வந்து இணைஞ்சிடக்கூடாது, வத்தி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரை அணை கட்டி சொன்னார்கள். ஜம் ஜம்னு சொன்னாங்க. அரபியில ஜம் ஜம்னா நில்லுன்ற அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அரபியில ஜம்முன்னா என்ன அர்த்தங்க, நில்லு நில்லு, இங்க நானும் என் பிள்ளையும் குடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி அணை கட்டினாங்க. என் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னாளில் சொன்னார்கள், அன்றைக்கு மட்டும் அந்த அம்மா அணை கட்டலைன்னு சொன்னா அந்த தண்ணி என்ன இருக்கும், பூரா உலகத்தையும் அழிச்சிருக்குன்னா சொன்னாங்க. அன்னைக்கு மட்டும் ஹாஜிரா அம்மா அந்த தண்ணீருக்கு அணை கட்டவில்லை என்று சொன்னால் பூரா உலகத்தையும் அந்த தண்ணீர் அழிச்சிருக்கும். அந்த அம்மா அணை கட்டினாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த தண்ணீர் இன்றைக்கல்ல நாளைக்கல்ல கியாம நாள் வரைக்கும் செல்லக்கூடிய கோடான கோடி ஹாஜிகளுக்கும் அந்த தண்ணீர் கொடுத்து கொண்டிருக்கிறது. என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டாங்க. அந்த தண்ணியுடைய விஷயங்களை இன்னைக்கு கண்டுபிடிக்க முடியல. வெறும் 6 அடி கிணறு தாங்க. நம்ம ஊருக்கெல்லாம் பெரிய ராட்சத கிணறு எல்லாம் போடுறோம். ராட்சத கிணறு எத்தனை அடி, 200 அடி இருக்கு. அகலம் மட்டும் 200 அடி இருக்கு. என்னங்க கிணறு இருந்துச்சு, என்ன காணோம், கிணறு இருக்குங்க தண்ணி இல்லைங்கிறான். கிணறு இருக்கு, ஒரு 20-30 வருஷம் ஓடிச்சு, இப்ப தண்ணி இல்லை. இப்படித்தான் நம்ம ஊர் கிணறு இருக்கு. வெறும் 6 அடி. ஒரு சின்ன குழந்தையினுடைய குதிங்காலில் உருவான அந்த தண்ணீரை இத்தனை கோடி மக்கள் குடித்திருக்கிறார்கள். இன்னும் கோடான கோடி மக்கள் குடிக்க இருக்கிறார்கள். தண்ணீர் வற்றவே வற்றாது. இவ்வளவு பெரிய அதிசயங்க. இந்த ஒரே விஷயத்தை யோசிச்சா போதும், உலகம் பூரா இஸ்லாத்துக்கு வந்துடும். என்னங்க, இந்த ஜம்ஜம் தண்ணி இருக்கு இல்லையா, இந்த ஒரே ஒரு விஷயத்தை யோசிச்சாலே உலகம் பூரா இஸ்லாத்துக்கு வந்துடும். இஸ்லாத்துல இருக்கிற ஆள அமல் செய்யறத அப்படியே கவி புடிச்சுக்கிடுவாங்க. அவ்வளவு பெரிய அதிசயம். அப்ப அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இந்த நாட்களில் நமக்கு அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அங்க போயிருக்கிற நீங்க டிவியில அல்லது மொபைல்ல பாத்தீங்கன்னா தெரியும். மினாவுல, அரஃபாவுல, முஜ்தலிஃபாவுல லட்சோப லட்சம் ஹாஜிகள் அங்கே வனாந்திரத்துல படுத்திருக்கிறாங்க. வெட்ட வெளியில படுத்திருக்கிறாங்க. இன்னைக்கு நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஹஜ்ஜுக்கு போனவங்க யாரும் சாதாரண ஏழை எல்லாம் இல்லை, வெறும் ஒரு லட்சாதிபதி கோடீஸ்வரர் போயிருக்கிறாங்க. இங்க ஊர்ல ஒரு ரூமுக்கு ஒரு ஏசி போட்டிருப்பாங்க. அங்க போய் என்ன செய்யறாங்க, வெறும் மண்ணு தரையில படுத்திருக்கிறாங்க. தலைய மறைக்கல, ஒரு அத்தர் பூசல, ஒரு ட்ரெஸ் போடல, 2 தைக்கப்படாத ஆடைகளை சுற்றி கொண்டு
அங்கே ஒரு பக்கீருடைய கோலத்துல இருக்கிறார்கள். என்ன காரணம்? அரஃபாவினுடைய மைதானத்துல தங்கி அழுது துவா கேட்டா நீங்க பிறந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்த பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவாங்க. அதுதான் சைத்தான் என்ன செய்வானா, இந்த அரஃபாவுடைய நாள் நேத்து நமக்கு இன்னைக்கு அரஃபா, நாளைக்கு தான் பெருநா. அங்கே என்னைக்கு அரஃபா? நேத்து அரஃபா முடிஞ்சு போச்சு. அந்த அரஃபாவுடைய நாளில் தரிக்கக்கூடிய ஹாஜிகள் அவங்க அல்லாட்ட அழுது கண்ணீர் விட்டு கேட்டாங்கன்னு சொன்னா அவங்க பிறந்ததுல இருந்து நேத்து வரைக்கும் செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான். இப்ப சைத்தானுக்கு நஷ்டமா லாபமா? சும்மா சொல்லுங்க, சைத்தானுக்கு லாபமா நஷ்டமா? பிறந்ததுல இருந்து அவன் பாவத்தை செய்ய வச்சிருக்கான். பிறந்ததுல இருந்து நம்ம செஞ்சிருக்கான். சின்ன சின்ன பாவத்தையா ஆசை காட்டி காட்டி நீ தொழுவ போவாத, நீ தொழுவ போவாத, வெள்ளிக்கிழமை மட்டும் லேட்டா போ, சீக்கிரமா வந்துரு. யார் சொல்றா? சும்மா சொல்லுங்க, யார் சொல்லுவாங்களாம்? சைத்தான் தான் சொல்றான். சைத்தான் மட்டும் சொல்லாம இருந்தா நம்ம எல்லா வக்துக்கும் வந்திருப்போம். சைத்தான் மட்டும் சொல்லாம இருந்தா எல்லா வக்துக்கும் வந்திருப்போமா இல்லையா? நீ உனக்கு வியாபாரம் இருக்கு, உனக்கு விவசாயம் இருக்கு, வயக்காடு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, போனீங்கன்னா காசு போயிடும். யாரு சொல்றா? சைத்தான் சொல்லுவான். மலக்குமார் சொல்லுவாங்க, அவன் சொல்றதை கேட்டுக்கிட்டு வராம இருந்தியா இடது பக்கம் ஒரு குத்து, வலது பக்கம் ஒரு குத்து குத்துவாங்க. என்ன செய்வாங்க? இடது பக்கம் ஒரு குத்து, வலது பக்கம் ஒரு குத்து. எங்க குத்துவாங்க? மறுமையில போய் சொர்க்க நரகத்துல எல்லாம் குத்த மாட்டாங்க. கபர்ல வச்ச உடனே குத்து ரெடியா இருக்கு. ரொம்ப காலமெல்லாம் தேவையில்லை. சரி, இப்போ ஒரு கணக்கு சொல்லுங்க. அஜர்த்து நீங்க தான் சொல்றீங்க கபருக்கு போன அப்புறம் தானே தண்டனை. கபர் என்ன 60-70 வருஷத்துல தானே அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? எத்தனை வயசுல கபர்? எத்தனை வயசுக்கு போவான்? 25லயும் போயிடுவான், 35லயும் போயிடுவான். டிக்கெட்டு புக் ஆயிருச்சு, டிக்கெட்டு புக் பண்ணியாச்சு, டேட்டு தான் இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. அப்படிதானங்க? மவுத்துடைய டிக்கெட் புக் பண்ணியாச்சு, பிறந்தப்போ டிக்கெட் அடிச்சுட்டாங்க, டேட்டு மட்டும்தான் கன்ஃபார்ம் ஆகல. அந்த டேட்டு என்னைக்கு கன்ஃபார்ம் ஆகுதா நீங்க புறப்பட வேண்டியதான். நம்ம வரமாட்டோம் பள்ளிக்கு. என்ன செய்வாங்க? தூக்கி கொண்டு வந்துருவாங்க. நான் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போவேன். அவர் சனிக்கிழமை மூத்தா இருக்காரு, அவர் வெள்ளிக்கிழமை தான் போவாரு, ஒரு 5 நாள் வச்சிருந்துட்டு கொண்டு போவான்னு சொல்லுவாங்களா? வீட்டில் உள்ள மனைவி மக்களே சொல்லிடுவாங்க, நாலு தூக்கியாண்டுவான். என்ன சொல்லுவான்? நீங்க எந்த மனைவி மக்களுக்காக உழைத்தீர்களோ அந்த மனைவி மக்களே சொல்லுவாங்க, அவர் வெள்ளிக்கிழமை தான் பள்ளியாசலுக்கு போவார், சனிக்கிழமை மூத்தாயிட்டாரு, இன்னும் ஒரு 4-5 நாள் வீட்டில் இருக்கட்டும் ஃப்ரீசர் பாக்ஸ்ல சொல்லி பாருங்களேன். அந்த மனைவி மக்களே சொல்லுவாங்க, நாறுது முதல்ல தூக்குமா, அதுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போடணும். சில எல்லாருக்கும் நல்ல மௌத்து எல்லாம் தரட்டும், சில மோசமான மௌத்துகள் இருக்கு இல்லையா? ஆஸ்பத்திரில இருந்து வந்த மௌத்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி பவுடர் ஊட்டணும், 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி அத்தரை ஊத்தணும், மல்லித்தலையெல்லாம் வைக்கிறாங்க தலைக்கட்டுல. என்ன செய்யறாங்க? மல்லித்தலை கட்டெல்லாம் வைக்கிறாங்க. எனக்கு எதுக்கு வைக்கிறாங்க தெரியல. இதெல்லாம் ஏன் வைக்கிறாங்கன்னா மையத்து நாரி போயிடக்கூடாதுன்னு சொல்லி. நம்ம எந்த காரணங்கள்லாம் சொல்லி பள்ளிக்கு வராம இருக்கிறோமோ அந்த காரணத்தெல்லாம் சொல்லி வீட்டுல மையத்தை வைக்கவே மாட்டாங்க. மௌத்தா போன அன்னைக்கு அதிகமா போனா அடுத்த நாள் தூக்கிடுவாங்க. அதிகமா போன அடுத்த நாள் செய்வாங்க, தூக்கிட்டு வந்துருவாங்க. ஐயா எங்க அத்தா பள்ளியாசலுக்கு போக மாட்டாரு. அதெல்லாம் உங்க அத்தா போக மாட்டாரு, இப்ப போய்த்தான் ஆகணும். என்ன சொல்லுவாங்க? போய்த்தான் ஆகணும். எங்க அத்தா எல்லாம் தொழுவ மாட்டாரு. அவர் தொழுவ மாட்டாரு, அவரை படுக்க போட்டு நம்ம தொழுவோம் அவருக்காக சொல்லுவாங்களா இல்லையா? அதனால நம்முடைய நாட்களும் தவணைகளும் குறிக்கப்பட்டு விட்டது. அருமையானவர்களே, எத்தனை நாளுக்கு நாம இருப்போம்னு தெரியாது. போன வருஷம் ஹஜ் பெருநாளைக்கு நம்மளோட இருந்தவங்க இந்த வருஷம் இருக்காங்களா? எத்தனை பேர் இருந்தாங்க? போன வருஷம் ஹஜ் பெருநாளைக்கு இருந்தவங்க எத்தனை பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க? சொல்ல முடியாது. நாளும் தவணையும் குறிக்கப்பட்டு விட்டது. எனவே நம்முடைய நாட்களில் சிறந்த நாட்கள், நல்ல நாட்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஏதாவது ஒரு நல்ல நாளை நினைவுல வச்சு அந்த நாள்ல தொழுகை ஆரம்பிச்சிடணும். என்ன செய்யணும்? நல்ல நாள் நம்ம தான் பாக்குறோம்ல, வீடு பால் காய்ச்சறதுக்கு நல்ல நாள் பார்க்கணும், கல்யாணத்துக்கு நல்ல நாள் பார்க்கணும். அப்ப நான் தொழுகாம இவ்வளவு நாள் வருஷம் இருந்துட்டேன், ஏதோ பூமிக்கு பாரமா இருந்துட்டேன், தொழுக ஆரம்பிக்கணும். ஆரம்பிக்கணும் தான் அஜர்த்து பாக்குறேன், ஆனா என்னைக்கு ஆரம்பிக்கிறேன்னு தெரியல. இதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை, இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கே ஆரம்பிச்சிடலாம். நல்ல நாள் தில்ஹிஜ்ஜாவினுடைய பிறை 9, 10 இது நாள்ல ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்லலாம். அல்லாஹு தஆலா நம்மை நல்லவர்களாக வாழ வைத்து நல்லவர்களாக மரணிக்க செய்வானாக. ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.